பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் இந்த மார்ச் மாதத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று தினத்தில் வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு கூட ஷேர் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கு நாம் சேர்ந்து தேவனை துதித்து பாடி சோத்தரித்து வாக்குத்தத்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்துடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா, ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதான் எல்லோருக்கும் நண்பனாய் ஆக்கியதான் என்னுள்ளமே, ஆஹா என் தேவனே, ஆஹா என்னாளு புகழ்ந்திடுமே, ஆஹா என்னாளு புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா. ரிபனதி அங்கரபா. இந்த அதிகாலை பொழுதுல ஒவ்வொரு வீடுகள்லையும், அது சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், ஒருவேளை இந்தியா தேசத்தில் இருக்கலாம், இலங்கை தேசம், உலக நாடுகளின் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கலாம். இந்தியா தேசத்தில் எந்த மாவட்ட, மாநில, கிராம, பட்டணத்தில் இருக்கலாம். ஒருவேளை வீடு வாசல் இல்லாதபடி கூட ஏதோ ரோடோரங்களில் ஏதோ ஒரு ஹோமில், இல்லைன்னா சில்ட்ரன் ஹோமோ, இல்லைன்னா வேற எந்த ஹோமில் வேணால் இருந்து நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கலாம். இயேசுவின் ரத்தம் எல்லா இடங்களிலையும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு வீடுகளில் தேவ பிரசன்னம் இறங்கி இது வரைக்கும் நடத்தின தேவனே, ஆண்டவரே அப்பா, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வாக்கு தந்தீர். ஆண்டவரே, அப்படியே அதன் அந்த வார்த்தையின் ஆழத்தை நாங்கள் சுதந்திரித்து கொண்டோம் அப்பா, நன்மைகளை சுதந்திரித்து கொண்டோம். அதுபோல சென்ற மாதம் முழுவதும் காத்தீர் ஆண்டவரே. தாப்பனே, மை நன்றியோடு சோதரிங்க. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எந்த இடத்துல கூடியிருக்கலோ அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. அண்டே புதிய பில்டிங்ல நாங்க சர்ச்சு ஆண்டவரே நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தை எங்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ணக்கூடியதா இருந்ததப்பா. அப்படியே நீங்க நடத்தி வந்தீங்க, அதற்காக சோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எங்கள் லைஃப் டைமுக்கு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல உங்க வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேச போறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தனித்தனியே குடும்பங்களாக கர்த்தருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க ஏசப்பா. எங்களை நடத்துங்க. நீரே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லி அறிந்து கொண்டேனப்பா. உங்களையே நம்பி இருக்கிறோம்னு சொல்லி இந்த கால பொழுதுல யாரெல்லாம் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறாங்களோ ஏசப்பா, இந்த மார்ச் மாதம் முழுவதும் தனித்தனியாக குடும்பங்களாக கர்த்தர் தற்காத்து கொள்ளுவீராக. வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் பண்ற ஸ்தலத்துல, வாழ்கின்ற பகுதிகளில் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே வேலைக்கு போகிற, படிக்க போகிற ஸ்கூல் காலேஜஸ்ல ஆண்டவரே தகப்பனை ஊழியம் செய்கிற இடங்களிலே பாதுகாப்பீராக.
அதுவே பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாதப்பா. ரிகரந்தரதியாத்து ரிகபல ஊழியங்களை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே. ஒரு ஹமாரதியாத்து பிரஹத்தரதியாங்க அகந்தரதியாங்கரபா. ஆண்டவரே நீர் ரத்த கோட்டைகளோ அக்னி கோட்டைகளாய் மறைப்பீராக. எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்களை கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஜெயமெடுக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக உலக நாடுகளின் பகுதிகள் பல பகுதிகள் எங்களை பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஜெயம் எடுக்கிறோம். அவர்களை சார்பில் ஜெயம் எடுக்கிறோம். அவர்கள் எங்களோடு இணைந்து ஜெயம் எடுக்கும்படியாய் குடும்பத்திலே ஒரு மனதை கட்டளையிடுவீராக. தேவனோடு ஒரு மனம், குடும்பத்தினரோடு ஒரு மனம் கட்டளையிடுவீராக. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, எங்க கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள்ல இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்ன? அவர் என் மேய்ப்பரானவர் என்கிற தலைப்புல தான் தெய்வ செய்தியை பார்க்க போகிறோம். என் மேய்ப்பர் அவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமா ஆண்டவர் என்னோடு கூட பேசி எனக்காக உங்களுக்காக சொல்ல சொன்னது என்னன்னா, சங்கீதம் 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, ஏன்னா அது முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் நம்முடைய நல்ல ஒரு மேய்ப்பன். ஏசாயா 40 கூட 10:11 சொல்லப்பட்டிருக்கு, he will feed his flock like a shepherd, he will gather the lambs with his arm and carry them in his bosom and will gently lead those who have young. ஐசாயா 40:10-11 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் எப்படி அப்படியே அவருடைய அன்பினால் அரவணைத்து சுமந்து கொண்டு செல்வாராம். அதை நினைக்கும் போது ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கணும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கும்போது அநேக வகை மேய்ப்பர்கள் இருக்கலாம். இன்னைக்கு சில நேரம் பாருங்க, நம்ம ரோடுகள்ல பார்த்துருப்போம், ஆடு மாடெல்லாம் போயிட்டே இருக்கும். அதை கூட்டிட்டு போகிற சில நேரத்தில் மெய்ப்பெண்கள் கூட எங்கேயோ வருவாங்க. அது எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம், எங்கே தான் போகுது தெரியாது. வழக்கம் போல எந்த இடத்துல அவங்க கொண்டு போய் விடுறாங்களோ ஒருவேளை அங்கே இருந்திருக்கும். ஆனால் அங்கே பாருங்க, நல்ல ஒரு மேய்ச்சல் இருக்காது, நல்ல ஒரு தண்ணி இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு மேய்ச்சிட்டு திரும்பி வரும்போதும் பசியோடு வரதை நம்ம பார்ப்போம் பாருங்க. சுவரில் ஒட்டப்பட்டிருக்கிற அந்த பேப்பர்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கண்டதெல்லாம் சாப்பிடும். இப்போ இருக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மிருக ஜீவன்கள். அப்போது அந்த இதை எடுத்து நம்ம என்ன செய்யறோம், காசு கொடுத்து, நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிறோம். இப்படிப்பட்ட ஒரு கலப்படம் எல்லாத்துலேயும் நிறைந்திருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம கேரண்டி கொடுக்கிறார். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட வியாதிகளும் உனக்கு வராமல் கர்த்தர் காப்பாற்றுவார். அப்படின்னா நம்ம அவர் வார்த்தையின்படி நடந்த அனுபவத்திலும் அவர் நம்ம கூட பேசுறார். அவர் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதம் முழுசும் ஒரே ஒரு தீர்மானம் பண்ணுவோம், காலையில் எழுந்து வேதத்தை வாசிப்பேன், அப்பா பேச போற வார்த்தையை கேட்பேன், என் அப்பாவோட நான் பேசுவேன், என் அப்பாவை நான் புகழுவேன், நித்திய பிதாவை நான் புகழுவேன். எத்தனையோ தாய் தகப்பன் இருப்பாங்க. தகப்பன் தான் ஒரு குடும்பத்துல மெயினான ஒரு ஆளு. ஆனா அந்த தகப்பன் கூட எப்படி இல்லாமோ தன்னுடைய குடும்பத்தை வற்றி வறண்ட நிலைமையில வச்சிருப்பாங்க. ஒரு சில தகப்பன் நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, உலக பிரகாரமான நன்மைகளை கொடுப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ சர்ச்சுக்கோ மற்ற ஆவிக்குரிய காரியங்களை பிள்ளைகள் வளருவதற்கு அவங்களுடைய குழந்தைகளுடைய தாயோடு இணைந்து நிற்க மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உத்தமமாய் தேவனுக்குள்ளாக பிள்ளைகளை வளர்க்குற ஜென்ஸும் உண்டு, அவளோடு இணைந்து செல்கிற சகோதரிகள் உண்டு. அப்போ ஆனா எது பொய்த்து போனாலும் சரி, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருந்து அவர் இருந்தாருன்னா அவர் என்ன செய்வார், நிச்சயமா நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்களை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா அவர் மேய்ப்பர். ஒரு குடும்பத்துக்கு அவர் மேய்ப்பராக இருக்கிறாரு, ஏதோ ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க போதும் நினைக்காம நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கும் ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கணும். மேய்ப்பர் மட்டும் இல்லை, அவர் தான் தேவனாகவும் இருக்கணும். அது நம்ம பின்னாடி இந்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க, இந்த மேய்ப்பன் எப்படிப்பட்டவரா. யோவான் 12:26 சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால். நம்ம எங்கே போய் ஊழியம் செய்ய போகிறோம்? எல்லாரும் ஊழியம் செய்ய முடியுமா? கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும் அப்படிலாம் நினைக்கலாம். முதல் ஊழிய ஸ்தலமே குடும்பம் தான்.
அப்போ அந்த குடும்பத்துல ஒரு தாய், அவங்களுக்கு தகப்பனுக்கு, பிள்ளைகளுக்கு அப்படின்னு ஒவ்வொரு பங்கு உண்டு. அதை அவங்கவுங்க கரெக்டாகவே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். சில நேரங்களில் ஜாயிண்ட் ஃபேமிலி ரொம்ப கிடையாது, எங்கேயாவது ஒரு சில ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களும் கூட எந்த மகன் குடும்ப தலைவனாக இருக்கிறானோ அந்த மகனோடு இணைந்து அவர்கள் அந்த குடும்பத்தை ஆண்டவர் லீட் பண்ணுறதுக்கு, அவர் வழிநடத்துக்கு விட்டு கொடுத்தா அந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சில நேரங்களில் குடும்ப தலைவிகளும் உண்டு, தலைவர்கள் ரெண்டு பேரே ஒன்றா தான் இந்த நாட்களில் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே படித்து எல்லாருமே வேலைக்கு போய் ஈக்குவலாகவே எல்லா காரியங்களும் செய்கிறதுனால. அப்போ ஒருவேளை ஆண்டவராகி கர்த்தர் சகோதரர்களுக்கு, வாலிபர்களுக்கு இல்லைன்னா சகோதரர்களுக்கு அவர்கள் உயிர் வாழும் காலமெல்லாம் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு அளவுக்கு இன்னும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை ஒரு குடும்பத்தில் கொடுத்துருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தினால இல்லை, அன்பினால் குடும்பங்கள் நடத்தப்பட்டா அதுதான் கர்த்தர் தங்கி இருக்கிற ஒரு குடும்பமாக காணப்படும். இப்போ இதில் நாம் வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் தன்னுடைய குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் பாருங்க எத்தனை பேர் தேச பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க. சில பேர் பாருங்க ஏழை எளிய ஜனங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் பண்ண முடியாது, நாட்டின் தலைவர்கள் செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது, நான் செய்யறேன்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்து எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி வாழுகிறவங்களா இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் எதுக்கோ ஊழியம் செய்யறாங்க, எதுக்கோ தங்களை ஒப்பு கொடுத்துறாங்க. நாம தேவ பிள்ளைகள் தேவனுக்காக அவரது ஊழியத்துல அவரை குறித்து அவருக்கு தொண்டு செய்வதில் நம்ம ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இந்த மாதம் பிணைத்து கொண்டோமானா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சீன்னா என்னை பின்பற்று சொல்றார். அவர் நடந்துட்டு சொல்றாரு, இந்த பாதையை நீ காலடி எடுத்து வை, எது வரைக்கும் மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து போகும்போது கூட. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் கடந்து வந்துட்டேன், நீ ஈஸியா வந்துருவ, ஒரு செகண்ட்ல இந்த உலகத்துல கண்ணை மூடுனா மறு நிமிஷம் வினாடி என்னோடு தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அஷ்யூரன்ஸ், ஒரு நிச்சயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க நாம. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அவருடைய ஆசையெல்லாம் இங்கேயும் நம்மளுடைய வாழணும், இந்த உலக வாழ்க்கையை முடித்து நம்ம போகும்போது அவரது பிதாவின் வீட்டுல அவருக்கு இருக்கிற ஸ்தானத்துல நம்மையும் குடியேற பண்ணணும்னு ஆண்டவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல நீ எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் உன்னை கனம் பண்ணுவார். இன்னைக்கு பலவித பிரச்சனைகள், போராட்டங்களை பார்க்கும்போது ஒருவேளை வரக்கூடிய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி எல்லாரையும் பார்த்து பார்த்து அவங்க மனம் சோர்ந்து போய் இந்த கனமான ஊழியங்கிறத கூட அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா, ஏற்றுக்கொள்வாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு பாருங்க ஊழியனாவே ஒரு பயம், ஒரு வெறுப்பு உள்ள பிள்ளைகளாய் நிறைய குடும்பங்களிலே காணப்படுகிறாங்க. ஏன்னா அநேக உபத்திரவங்கள் வருவதை பார்க்கும்போது, ஏன் நம்ம எல்லார மாதிரி சம்பாதிச்சு நல்ல சந்தோஷமாய் வாழக்கூடாது, ஏதோ பணத்தை கொடுத்துட்டா போதும் என்று நினைக்கிறாங்க. பணம் மட்டும் தேவையில்லை, கர்த்தருக்கு அதுவும் தேவைதான், அவருடைய ஊழியர்களுக்கு தேவைதான். அவ பாருங்க பணம் மட்டும் இல்லை, அதை கொடுக்கிற உள்ளமும் இணைந்து அந்த தசம பாகங்களையோ காணிக்கைகளையோ உடல் உழைப்பையோ இல்லை ஜெப பங்காளர்களாகவோ இருக்கணும்னா முழு இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துடும், முழு வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர்கிட்ட ஆண்டவர் இதை எடுத்துக்காங்க, இது வேணாம் அப்படி சொல்லவே முடியாது. உன் முழு இருதயத்தோடு உன்னை தேடினால் என்னை தேடுகிறேன் கண்டடைவா என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது, உன் மேய்ப்பராய் இருக்கிறனா உனக்கு செய்யாதது என்ன, ஏதாவது என்னால் உனக்கு செய்ய முடியாதுன்ட்டு இருக்குதா? இல்ல, ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ள எல்லாமே நமக்கு செய்ய முடியும். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய குறைவுகளை எல்லாம் என்ன செய்வாராம், பிலிப்பியர் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம் மகிமையிலே நிறைவாக்குவார். என்னெல்லாம் குறைவு இருக்கு அவர் மகிமை வந்துரும் பாருங்க. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அது கிழிஞ்சும் போகலை, அது குறைஞ்சும் போகலை. இப்பெல்லாம் நம்ம வாங்குற ட்ரெஸ்ஸுக்கு மேலே நம்ம சில நேரம் நீள அகலமாக உயர்ந்துருவோம், அகண்டு போயிடுவோம். அப்போ அதெல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கு முடியாது. ஆனால் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ விசேஷமானவர். ஒருவேளை 10 சாரி தான் இருக்கலாம், 10 பேண்ட் ஷர்ட் தான் இருக்கலாம். ஆனால் அந்த 10 வச்சு நீங்கள் எவ்வளோ நீட்டாக செய்யணுமோ
ஆண்டவருடைய மகிமை அப்படியே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இவ்வளவுதான் இருக்குதுன்னு ஒருத்தருமே கால்குலேட் பண்ண முடியாதபடி அந்த மகிமையாக உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றி இப்படிதான் ஒவ்வொரு காரியத்தையுமே. நிறைய நகைகள் அள்ளி போடணும் அப்படின்லாம் கிடையாது. போட்டிருக்கவங்க போடலாம். அதுக்காக எனக்கு இல்லையேன்றதுனால நான் ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருக்கக்கூடாது என்கிறத ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளா எடுத்துறது வேற. ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை தெரிந்து கொண்ட போது முதலா வேதத்தை எடுத்து நான் வேதத்தை சுமந்து கொண்டு எங்களுடைய அந்த பிரேயர் ஹவுஸ்ல நான் மேலே ஏறி போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு அதுக்கு முன்னாடி என்னை சுத்திகரித்தார். என்னுடைய கம்மலை நான் வெறுக்கும்படி வைத்தார். கடைசியில எனக்கு ரொம்ப பிடிக்கல, ஆனாலும் ஆண்டு வேற வழியே கிடையாது அப்படி சொல்லி இது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, கட்டாயம் எடுத்துதான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல நான் விட்டேன். ஆனா அதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு மகிமையா இருந்தது. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லையா, அவங்களுடைய சொந்த ஜனங்கள் சொன்னாங்க, இப்பதான் நீ நல்லாவே இருக்கிற. அந்த கம்மலை போடும்போது உனக்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. அப்போ தேவன் மகிமையிலே உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். ஒரு நாள் உங்ககிட்ட குறைவு இருக்குங்கிறது நீங்க சொன்னாதான் வெளியே தெரியும். என்கிட்ட என் லைஃப் எப்படி இருக்கு நான் சொன்னாலும் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களை ஹானர் பண்றது, கனப்படுத்துகிற ஒரு தேவன் தான் உங்களுடைய மேய்ப்பன், என்னுடைய மேய்ப்பன். அவர் சொல்லுகிறார், நான் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பேன். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவங்களா இருக்கிற நிறைய பேர் கூட என்ன செய்வாங்க, வீட்டுகளில் இருக்கும்போது வீடுல நேரம் போகலன்னா என்ன செய்வாங்கன்னா, திங்கக்கிழமை ஒரு இடம், செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை அவங்க போற சபைக்கு போயிடுவாங்க. ஒரு நாளாவது தேவனுடைய பாதத்துல கேட்ட செய்திகளை வைத்து ஜெபித்து தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே போய்கொண்டே இருக்கிறதுனால பாருங்க, அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டு ஒரு குழப்ப சிந்தை வந்துட்டு எதை கடைப்பிடிக்குது எதை விடுறதுனே தெரியாது, எதுதான் கரெக்டுன்னு தெரியாது பாருங்க. அந்த நிலைமைக்கு போயிடுறாங்க. கர்த்தர் சொல்றார், பசும்புல் மேய்ச்சல். நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமான இடத்துக்கு என்னை கொண்டு போங்க, உமக்கு சித்தம் இல்லைன்னா என்னை கொண்டு போகாதீங்க அப்படி சொல்லிட்டோம்னா நான் நம்மளை நடத்துறதெல்லாம் போனா பிரயோஜனம் ஆகிற இடத்துக்கு தான் தேவன் கொண்டு போவார். அப்படிதான் நான் என்னையும் ஆண்டவர் நடத்தி வர்றாரு. ஒரு இடத்துல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா அனுப்பவே மாட்டார். ஊழியம் செய்யறது வேற, ஆனா நம்ம போய் உட்கார்ந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறது, அதை என்ன சொல்றது, ஒரு சர்ச்சில் போனா விசுவாசிகளுக்கு வார்த்தை காத்திருக்குது, ஒரு ஊழியத்துல ஒரு ரிவைவல் மீட்டிங், எழுப்புதல் கூட்டங்களுக்கு, பரிசுத்த ஆவியானுடைய கூட்டங்களுக்கு, விடுதலை கூட்டங்களுக்கு, அபிஷேக கூட்டங்களுக்கு, வல்லமை பயிற்சி முகாமுக்கு, இது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல நம்முடைய சபையை தவிர அநேக இடங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் தேவன் கொண்டு போகும்போது பசும்புல் மேய்ச்சல் எங்கேயும் அங்கதான் ஆண்டவர் கொண்டு போவார். நான் போயிட்டு ஐயோ வந்தது வீணா போச்சேன்னு நினைக்காதபடிக்கு கர்த்தரினை நிறைவாய் நடத்துவார். அந்த மாதிரி இந்த மாசத்துல உங்களை மேய்ப்பனாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு உங்களை நடத்துறதுக்கு அவர் ஆவலுள்ள தேவனாய் இருக்கிறார் பாருங்க. ஏசாயா 40:10-11 நம்ம தமிழ்ல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், தமது புயத்தினால் அரசாளுவார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை அரசாண்டு கொண்டு இருக்கிறார், பராக்கிரமசாலியாக இருக்கிறார். நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் அறியலானா அந்த குடும்பங்கள் அறியத்தக்க விதத்துல நம்ம ஜெபம், உபவாசம் மற்றும் சாட்சியின் வாழ்க்கை. ஏன்னா சாட்சியின் வாழ்க்கை இல்லாதபடி ஜெபமும் உபவாசமும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் பிரயோஜனமே கிடையாது. அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு, இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. இந்த செய்தியை கேட்க 1 மணி நேரம் நீங்க காலையில் எழுந்து இல்லைன்னா பல மணி நேரங்கள் காத்திருக்கும் போதுனா அவர் கொண்டு வருகிறார், பிரதிபலனை கொண்டு வருகிறார். என் பிள்ளைகள் என்னை தேடுறாங்க, சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி இழந்து பட்னியா இருக்கும், என்னை தேடினா ஒரு நன்மை குறைவில்லைன்னு அவன் ஆசையோட கூட அவர் எடுத்துக்கொண்டு வருகிறார் பிரதிபலனை. அவர் பாருங்க, இதுல இன்னொரு வசனம் நல்லா இருக்கு, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. சில நேரம் நம்மெல்லாம் கூட இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாம் பாருங்க, எல்லாம் எடுத்து வச்சா கூட ஒரு முறை எல்லாம் பார்ப்போம், எல்லாம் எடுத்துட்டோமா, சர்ச்சுக்கு போறோமே, இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டோமா. ஒருவேளை நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், ஸ்வீட்ஸ் கொடுக்கணும்னா கூட அதெல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போவோம். அப்படிதான் பாத்தீங்கன்னா யாக்கோபு என்ன செய்யறான், ஏசாவை சந்திக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி கிஃப்ட் எல்லாம் முன்னாடி போகுது. ஏன்னா அண்ணனுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு முதல்ல பலனை அனுப்பிச்சுறான்.
அண்ணனுக்கு ஒரு பங்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்போ அது அந்த ஏசாவுக்கு தேவையே இல்லை. ஆனால் ஏசாவுடைய உள்ளத்தை என்ன செய்யும், கட்டாயமாக குளிர பண்ணியிருக்கும். ஆண்டவர் சொல்ல, நான் சும்மா தான் வரமாட்டேன் உங்களை பார்க்கறதுக்கு, நான் கொடுக்குற பலன் என்னோட கூட வருகிறது. அதெல்லாம் நான் செட் பண்ணி பார்க்குறேன். என் பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன வேணும், இந்த மார்ச் மாதம் என்ன வேணும், எல்லாம் கரெக்டாக இருக்குதா, கரெக்டாக கொடுத்துருக்கேனா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிப்பாராம். மொத்தமாக ஒரே நாள் தம் பண்ணி கொடுத்துட்டாருன்னா நம்ம என்ன செய்வோம், 1ஆம் தேதி மட்டும்தான் ஆண்டவரை தேடுவோம், இல்லைன்னா 2ஆம் தேதி தேடுவோம். அதோடு அவரை தேட மாட்டோம் எது வரைக்கும், குறைவுப்படும் வரைக்கும். அதனால தான் கர்த்தர் அனுதினம் என்னை தேடுகிறவர்களுக்குன்னு சொல்லியிருக்கிறார். 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். எப்படி அடியும் விழும், நல்ல சாப்பாடும் கிடைக்கும், பாதுகாவலும் கிடைக்கும், ஓநாய்கள் நம்மளை பீறி போடாதபடிக்கு ஆண்டவர் சிங்கங்கள் கரடிகளுக்கு இரையாகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பார். அப்போ பாருங்க, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து கொள்வார். புது ஆத்துமாக்கள் ஒரு சபைக்கு வரும்போது என்ன செய்யறாரு, வாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுகம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. அவங்க அதான் சொல்லுவாங்க, முதல் நாளே எனக்கு என்ன கிடைச்சது, சமாதானம் கிடைச்சது, சந்தோஷம் கிடைச்சது. ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு நிறைய நகைகள் காணாம போய் சர்ச்சுக்கு வந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்தாங்க, ஆனால் கிடைக்கல. அது சில நேரம் அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாராவது எடுத்துருக்கலாம், என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப நாள் நம்பினாங்க, கிடைக்கல. ஆனால் கடைசி என்ன உணர்ந்தாங்கன்னா, நகை போனாலும் போகாத ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷத்தை பாருங்கள், சில நேரத்தில் அவங்களே கூட இழந்துடுறாங்க. ஏன்னா அது மேலேயும் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. போனது போகட்டும்னு விடாத படிக்க இன்னும் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அது இருந்திருந்தா, அவங்க இருந்திருந்தா, என் பையன் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி சில பேர் புலம்புகிற கூட்டத்துல இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இது ஆட்டுக்குட்டிகளை என்னுடைய புயத்தினால் சேர்த்து மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவேன். அப்ப யாரையெல்லாம் ஆண்டவர் மேய்ப்பாரு, உன்னத பாட்டு 1:7-8 வாசிக்கிறோம். அந்த நீதியின் மேல் பசி தாகம் கொண்டவர்கள், அவங்களுக்கு பாருங்க மற்றவர்களை பார்த்து பொறாமை இருக்காது. நான் மோசையை போல இருக்கணும்னு யோசுவாக்கு ஆசை வந்துச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க அப்ரஹாமின் தேவன் அப்ரஹாமுக்கு போன பாதையில ஈசாக்கு நடந்தார். அப்புறம் பாருங்க, ஈசாக்கு போன பாதையில யாக்கோபு நடந்தார். அப்போஸ்தலர்கள் பாருங்க, பவுலை போல நம்மளும் மாறணும், அவங்க மாறினாங்க. இயேசுவை போல் நடக்கணும். அப்போ அந்த ஆசை தாகம், அதில் பாருங்க நம்ம கிறிஸ்துவும் சபையும் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மணவாட்டி சபைக்கு ஆண்டவருக்கு ஒரு நாள் மத்தியவானில் எடுத்துக்கொள்ள போகிற சபைக்கு, சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு என்ன வாஞ்ச வேணுமா, வாசிப்போம். என் ஆத்துமநேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து, என் ஆத்துமநேசரே உமது மந்தை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பார்த்துருப்போம்ல, மத்தியானம் எல்லாம் என்ன செய்யும், எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சா அது சாப்பிட்டுட்டு படுத்துட்டு என்ன செய்யும், அது அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே கண்ணு தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் தூங்காது, விழிச்சுதான் இருக்கும். ஒரு அது மேலே பட்டா கூட அதை வாழை வச்சு இப்படி பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் அது ரொம்ப சுகமாக இருக்குதே. காலையிலலாம் பாருங்க, அது அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வருது, மெய்ப்பன் போக போக, இல்லைன்னா பின்னாடி இந்த குரல் கொடுக்க போகும். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, நல்லா சாப்பிடும், நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு தண்ணீர் இருந்தால் குடிக்கும், இல்லைன்னா என்ன செய்யும், பேசாமல் படுத்து அது என்ன செய்யும், அசை போட்டு கொண்டே இருக்கும். அது ரொம்ப நிம்மதி, இளைப்பாறுதல், அதுதான் மெயினே இந்த உலகத்தில். அதனால்தான் நம்ம சமாதானத்தை கெடுக்க பிசாசுகள் என்ன செய்யுது, சில ஜனங்களை நமக்கு எதிராக எழுப்பி விடுது, சூழ்நிலைகளை எதிராக எழுப்பி விடுது. சமாதானம், சந்தோஷம், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருந்தால் மற்றவர்களுக்கு ஒரு பொறாமையா இருக்குது. என்னடா நமக்கு வாழ்க்கையில இவ்வளோ சோதனை, இவ்வளோ கஷ்டம், இவங்க மட்டும் எப்படி இருக்காங்க அப்படி சொல்லி அந்த மாதிரி பொறாமப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. என் ஆத்தும நேசரே உமது மந்தையை எங்கே மேய்க்கிறீர், மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். நான் எங்கெல்லாமோ திரிஞ்சு பார்க்குறேனே. இன்னைக்கு அதுதான் செய்கிறாங்க நிறைய பேர். இதில் போகலாமா, அதை போகலாமா, ஒருவேளை பீச்சுக்கு போகலாமா, இல்லைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட போகலாமா, இல்லை ஷாப்பிங் போய் சுற்றி அலைஞ்சு ஒன்றுமே வாங்காமல் வெளியே வரலாமா, அப்போ நிம்மதி கிடைக்குமா, அப்படிலாம் பார்க்குறாங்க. நடக்கிறது நல்லதான், ஆனால் பார்த்தீங்கன்னா நடக்கிறது ஒரு அர்த்தத்தோடு நடந்தா பரவாயில்ல. அதுதான் சொல்லுவாங்க, வாக்கிங் போகும்போது யாரோடையும் பேசாமல் நடங்க அப்படி சொல்லுவாங்க. சில பேர் ஊர்கதை அவ்வளோ பேசிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதனால என்ன செய்யாத உடம்புக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வாசிக்கும் போது, உமது தோழரின் மந்தை அருகே நான் அலைந்து திரிகிறவளை போல இருக்கிறனே,
சில இடத்துல அப்படிதான், என்ன வாக்குத்தத்தம் எவ்வளவு கொடுக்குறாரு, ஒரு சிலருக்கு கிடைக்குது, எனக்கு மட்டும் கிடைக்கலன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படியே நினைச்சுக்கிட்டு சிந்தையில அந்த கரைகளை வைத்துக்கிட்டு இருக்க அவசியமே கிடையாது. அப்ப பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு, ஸ்திரீகளில் ரூபவதியே. ஒருவேளை நம்ம சில நேரம் சோர்ந்து போயிட்டாலும் நம்மளை பூர்ண ரூபவதியா ஆண்டவர் பார்ப்பார். எப்ப ஏன்னா நம்ம தன்னை தானே ஒரு தாழ்த்தி நான் ஒன்னிலேயே நினைக்கும் போது கர்த்தர் பார்வையில விலையேற பெற்றவங்க பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீகளில் ரூபவதியே நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போ, மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையில உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. தாராள குணமுள்ள ஆண்டவர். அதனால தான் பாருங்க, நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் ஒரே வெயில் தான் அடிக்குது, ஒரே மழை தான் பெய்யுது. ஆபத்து நேரத்துல மட்டும் தன் பிள்ளைகளை என்ன செய்வாராம், பறந்து காக்கிற பட்சியை போல அப்படியே தப்புவிப்பார். கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி அந்த பருந்துக்கு இறையா ஒப்பு கொடுத்த கூடாதுன்னு அப்படியே கவர் பண்ணிக்குதோ இறகுகளால், அப்படி காப்பாற்றுவார். விசுவாசித்தா நாம் தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியும், காண முடியும். அதே மாதிரி ஆண்டவர் பாருங்க, இந்த எதுக்காக நான் மேய்ப்பன், நான் ஆடு, நீ அந்நியருடைய சத்தத்தை கேட்க கூடாது, இல்லை கேட்க முடியாது. நீ ஆடா இருந்தா ஏன் சத்தம் என்னன்னு தெரியும். காதுல கேட்கிற அநேக சத்தங்கள் உனக்கு கேட்காது. நிறைய பேருக்கு காது கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்காது, எல்லாரும் சத்தத்தையும் கேட்கும். இன்னைக்கு காலையில் 2 days நியூஸ் போட்டு என்ன பார்க்கலாம், அப்போ பாருங்க, அங்கே புதிய ஒரு கொரோனா விட மோசமான வியாதி வருது. அடையாப்பா, இங்கே என்ன செய்கிறோம், கோல்டு பிடிச்சோடனே பயம் வந்துடும், இது முதல்ல பிளட் டெஸ்ட் எடுப்போம், என்ன வரப்போகுது அப்படி சொல்லி. இன்னைக்கு அதை மாதிரி தான் பாருங்க, ஒரு பயங்கரத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன பாட்டில் போடுற மாதிரி, விஷம் போட்ட மாதிரி போட்டுறாங்க. நியூஸுங்கிற இதில் நமக்கு எல்லாம் கிடைக்குது. இன்னைக்கு அப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுது. எது வந்தாலும் இயேசு என்னுடைய மேய்ப்பன். அவர் என்ன செய்வார், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போவார். அடுத்த வசனம் இது, ஆத்துமாவை தேய்ச்சுகிறவர். ஆத்துமாவை தேய்ச்சுகிறவர். இந்த ஆத்மா பத்தி யாராவது மனுஷனுக்கு நினைக்க தெரியுமா? ஒரு ஆத்மா எப்படிதான் இருக்குது, அது மனசு நிலைமை எப்படி இருக்கு, அது பாதிக்கப்பட்ட நிலைமை எப்படி இருக்கு, அவங்க மௌனத்துக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்ன, அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்ன, யாருக்குமே அதெல்லாம் கேரே கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது, அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தை நிமித்தம், ஏன்னா அவர் நீதியின் தேவன், பரிசுத்தத்தின் தேவன். தன்னுடைய நாமத்தை நிமித்தம் நம்மள என்ன செய்வாராம், நீதியின் பாதைகளிலே நடத்துவார். ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது ஆகாத பாதையெல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டுருவார், அருவருக்க வைப்பார். சில வார்த்தைகளை ஒரு காலத்துல நம்ம நல்லா இன்பமா கேட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கும்போது அவர் ஆளுகை செய்ய வந்துற போது அதெல்லாம் அருவருப்பா இருக்கும். சரி, இதையா நான் இவ்வளவு நாள் இவங்க கூடயா பேசிட்டு இருந்தேன், எவ்வளவு அருவருப்பா இருக்கு, நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்ட்ரோலை கர்த்தர் தருவார். அப்போ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விசுவாசிகள் இருப்பாங்க, தேவ பிரசனம் இருக்கான்னு பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, தனியாக உட்காந்து, சர்ச்சுக்கு போகிறோம் மற்ற நாள், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி 3 ஞாயிறு எல்லா நாளும் போவோம். திங்கக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட்னு எடுக்கிற நேரம் படுத்துக்கிட்டாவது, ஏதோ பாட்டு கேட்டுட்டாவது, வசனத்தை போட்டு அதை கேட்டுக்கிட்டாவது நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். மேய்ப்பன் என்ன செய்யணும், மடியில படுத்துருக்கணும், மடியில அவர் வைத்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். பாருங்க, அவர் எவ்வளவு ஜென்ட்லா நம்மளை நடத்துறாரு. அவரை போல ஜென்ட்லா உலகத்துல யாராவது நடத்திருப்பாங்களான்னா நிச்சயமா சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவர் பாருங்க, அப்படிப்பட்டவர்ல ஒரு நாளும் கைவிட மாட்டார். எபிரேயர் 13:5 சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உனக்கு உள்ளது போதும் நீ வாழ்ந்தீனா. இதுதானே பண ஆசை எல்லா தீமைக்கும் அனாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாங்க, பண ஆசை வேணாம், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப போதும் என்ற இருதயத்தோடு இருந்தீங்கன்னா உனக்குள்ள நான் இருப்பேன்னு சொல்றார், உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்றாரு. பாருங்க, அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறவங்களுக்கு என்ன, தேவன் விலகுவார். விலக சந்தர்ப்பங்கள் இருக்கு. யோவான் 17 நம்ம பார்க்கும்போது 11-12 வாசிக்கிறோம். அந்த ஆண்டவர் மேய்ப்பனானவர் பாருங்க, அவர் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி பிதாவோடு பேசும்போது என்ன சொல்றாரு, ஆண்டவரே, நான் மாம்சத்தின்படி உலகத்துல இனி இருக்க போறதில்ல, ஆனா என் சீஷர்கள் இருக்க போறாங்க, என்னை பின்பற்றவர்கள் இருக்க போறாங்க, எனக்காக என்னோடு இணைந்து ஊழியத்துல வந்தவர்கள் இருக்க போறாங்க. ஆனா பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்னா இருக்கணும்.
அது ஒன்றா இருக்கும்போது பாருங்க டோட்டலுக்கும் ஒரு வெற்றி தான். எலியாவின் கரத்திற்கு தண்ணீர் பார்த்த எலிசா ரெட்டிப்பான நன்மைகளை பெற்று கொண்டான் பாருங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, இயேசு என்னத்துக்காக ஜெபம் பண்ணாராம்? ஒரு மனதுக்கு உடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இவ்வளவு நாள் நான் இருந்தேன், காத்துக்கொண்டேன், ஆனா நான் என்ன செய்வேன்? ஒரே ஒருத்தன் தான் கெட்டு போயிட்டான், யூதாஸ். மற்ற யாரும் கெட்டு போகல. ஆண்டவரே, நான் இவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒரு மனதை கொடுங்கப்பா. ஆடுகள் ஒன்று சண்டை போட்டுக்குமா. எசேக்கியேல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது எசேக்கியேல் அதிகாரத்தில் நிறைய பார்க்க போகிறதுல 34ஆம் அதிகாரம் இருக்குது, 17 முதல் 30. நீங்கள் அது வாசித்து கொள்ளுங்க. இதில் நம்ம பார்க்கும்போது என் மந்தையே ஆண்டவர் தான் உங்ககிட்ட சொல்றாரு அப்படின்னா, ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சல்களின் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? பாருங்க, நீங்க நல்லா மேய்ச்சலுக்கு சாப்பிடுறீங்க, மீதி இருக்குத உங்க காலால மிதிக்கலாமா? அடுத்தவங்க வருவாங்க. நம்ம இந்த திருவிருந்தெல்லாம் நம்ம அந்த ஆராதனை நடக்கும்போது பார்த்தீங்களா, எப்போவுமே எல்லா பாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ பிரெட் மீதி இருக்கு, இவ்வளோ திராட்சரசம் மீதி இருக்கு, இதையும் சாப்பிடத்தக்கதான ஆட்களை அடுத்த மாதம் கொண்டு வாங்கப்பா, இந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வாங்க. அப்போ எதுக்குன்னா, மீதியானது என்ன செய்வாங்க? ஏதோ சின்ன பிள்ளைகள்கிட்ட, ரட்சிக்கப்படாத பிள்ளைகிட்டலாம் கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. அந்த திருவிருந்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆயத்தத்தோடு நாங்கள் அதை சாப்பிடும்போது அதை ரொம்ப கனத்துக்குரியதா சில போதகருடைய வீட்டில் அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஒருத்தராக இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் 2 பேர்னா கொஞ்சத்தை நல்ல அனுபவத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பாங்க, ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீதியாக இருக்கிறத துணிக்கையில் எடுன்றார் ஆண்டவர். உனக்கு பஞ்சம் வந்தது, பசி வந்துச்சு, உனக்கு வயிறு பசி எடுத்தது, நான் உனக்கு கொடுத்தேன், மீதியானதை துணிக்கைகளை எடுத்து வை, சேர்த்து வை அப்படிதான் சொன்னார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல மேய்ச்சலை சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு சில ஊழியங்களில் நல்ல மேய்ச்சல் கிடைக்கும், நல்ல மேய்ச்சல், நல்ல தண்ணீர். அவங்க விடுதலையாகி தான் அவங்க ஆலயத்தை விட்டு வீட்டுக்கே போவாங்க, விடுதலை இல்லாமல் வாழ மாட்டாங்க. அப்படிப்பட்ட நல்லதை நீங்கள் பெற்றுக்கொண்டு காலை வச்சு குழப்பி போடலாமா? நீங்கள் மிதிச்சு போடுறதையா இனி வர புதிய ஆத்துமாக்கள் சாப்பிடணும்? நீங்கள் மிதிச்சு போடுவோம் பாருங்கள். ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு கொள்கையை பின்பற்றுறவங்க இருப்பாங்க. சிலர் வெள்ளைப்புடவை கட்டணும்னு அதை பின்பற்றுவாங்க, ஜுவல்ஸ் அவுத்தணும், ஜுவல்ஸ் போடக்கூடாது, அது ஒரு ரூலாக இருக்கும். சில பேருக்கு சகோதர ஸ்நேகம் இருக்கணும். பிலதெல்பியா சபை போல சகோதர ஸ்நேகம் இருக்கணும். நான் வாஞ்சிக்கிறதுலாம் அதுதான். எங்களுடைய ஊழியத்தில் என்ன இருக்கணும்? சகோதர ஸ்நேகம் இருக்கணும். அதுதான் இல்லவே இல்லை. ஆனால் அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊழியங்கள் வளரும், நல்ல ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். விசுவாசிகள் வளர்ந்து அவங்க என்ன செய்வாங்க? திரளான ஜனங்களை கொண்டு வருவாங்க. அந்த செல்ஃபிஷ் நேச்சர் எடுத்து போட்டால் தான் அந்த சகோதர ஸ்நேகம் கூட இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் இல்லை தான், ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்முடைய நடுவிலையாவது இருக்கும்படிக்கு நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா? நீ மட்டும் பரலோகத்துக்கு வந்தா போதுமா? மற்றவர்கள், உன்னை சார்ந்தவர்கள், தேசத்தில் உள்ள ஜனங்கள், பிளாட்ஸ்ல உள்ளவங்க, உன்னை சார்ந்த பிள்ளைகள்லாம் நரகத்துக்கு போனா எப்படியா இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் கொழுத்த ஆட்டுக்கும் இளைச்ச ஆட்டுக்கும் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அதில் பாருங்க, யாருக்கு அவர் சப்போர்ட்டிவா இருப்பாராம். அதில் பார்க்கும்போது இதை சிதற பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு சிலர் வேலை செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்களாம்? முன்னந்தொடைகளினால் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினால் நான் என் ஆடுகளை இனி சூறையாடாத படிக்கு ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன், அவர்களை ரட்சிப்பேன்னு சொல்றார் பாருங்க. ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துகிறார். ஆனால் என்ன செய்யறாங்க? சபையில பாருங்க எத்தனை குரூப் இருக்குது. எந்த சபைக்கு போனாலும் அங்கே ஒரு குரூப் இருக்குது. ஊழியம் செய்கிறதுக்கு கிரயம் செலுத்திட்டு கனமான ஊழியத்தை எடுத்து செய்கிற பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டிவா ஒரு கூட்டம் இருந்தாலும் அது ஒரு பக்கமா எதிரி போல நினைக்கிற கூட்டமும் காணப்படுது. அப்படி இருந்த ஆண்டவர் சொல்ல, ஒரு நாள் நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தருடைய வார்த்தை, ஒரு மேய்ப்பன், ஒரு சபைக்கு ஒரு மேய்ப்பனை கொடுத்தா அந்த பாரத்தை கொடுப்பாரு. என் சபை எப்படி இருக்கு? ஒரு குடும்ப தலைவன் மட்டும் கர்த்தருக்குள்ள இருந்தா என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், என்னுடைய மனைவி எப்படி நடத்தணும் தெரியும். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில தனியா இருந்து பிள்ளைகளை வளர்த்தா அவங்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும்? முழுமையா என் பிள்ளைகளுக்கு எப்படி நான் நல்லவளாய் வாழ முடியும், சாட்சியை வாழ முடியும், எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைக்க, அந்த ஒரு தாட் மட்டும், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்க கிட்டே இருக்கும்.
அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நல்ல மேய்ப்பன் நான். நல்ல மேய்ப்பனுக்கு என்ன உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கணும் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தர வேண்டும், உள்ளம் புறமுமான ஆசீர்வாதங்களை உனக்கு தர வேண்டும். எல்லா இடத்தையும் சுற்றுப்புறமெல்லாம் நல்லாக்கிட்டு உன்னையே நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். அதுல முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆசீர்வாதங்களும் அவ்வளவு பாதுகாவலும் நான் கொடுப்பேன் என்னுடைய ஆடுகளுக்காகன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்க, எசேக்கியேல் 34:31 சொல்லுது. நீங்க யாரு, நான் யாரு? வாசிங்க. என் மந்தையும் மேய்ச்சலின் ஆடுகளுமாகி நீங்கள் மனுஷர். அப்ப நம்மளாம் யாரு? ஆடு மாடு இல்ல, மனுஷர். அவர் மந்தையை மேய்க்கிறவர், மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகள். நாம மனுஷர். நான் உங்கள் தேவன். நீங்க மனுஷர், நான் உங்கள் தேவன். நம் மனுஷன் எவ்வளவுதான் செஞ்சாலும் தேவனுக்கு இணையாக முடியுமா? பார்த்தீங்களா? எவ்வளோ பரிசுத்தவான்கள் அநேக காரியங்கள் செஞ்சாங்க, அவங்கெல்லாம் தெய்வமாக முடியுமா? அப்படி செத்து போன பரிசுத்தவான்கள்லாம் தெய்வமாகணும்னா உங்க வீட்டில் அதாவது மறிக்காத யாராவது உண்டா? ஒரு சர்டன் காலம் வரைக்கும் ஒரு சிலர் வாழ்கிறான். இப்போ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஒரு நாள் மறிக்க வேண்டியிருக்கும். அதுக்காக என் பிள்ளைகள் எனக்கு ஒரு செலவு சின்ன பிரயோஜனம். நான் சொல்லுகிற நல்ல காரியம், நான் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிளா இருந்தேன், அந்த காரியங்களை அவங்கள பின்பற்றுறது தான் அது மேன்மையானது. எனக்கு ஒரு மெழுகு பொம்மையோ இல்லை பொன்னாலேயோ வெள்ளியாலேயோ மண்ணாலேயோ செஞ்சு வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. மரித்து போன பரிசுத்தவான்கள் எல்லாம் பரலோகத்தில் நல்ல அருமையா இருப்பாங்க. பரலோகம் பரதேசி ஏதோ சொல்றாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். ஆனா பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு புரிந்த மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கிறோம் கர்த்தரோட இருப்போம்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியத்தை பெறணும்னா இன்னைக்கு நம்ம மேய்ப்பன் இயேசுவுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். இந்த மாதமெல்லாம் நம்மள ஆண்டவர் என்ன செய்வேன்னு சொல்றாரு. ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இதில் யோவான் 10:2-5 கூட நம்ம வாசிக்கும் போது அவர் பாருங்க, அவர் வழியா, அவர் தான் கேட்டே. அந்த கேட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம்? பரலோகம் வரைக்கும் கேரண்டி. அவர் அந்த கேட்டுக்குள்ள போயிட்டு அவர் முன்னாடி போவார். நமக்கு என்ன கவலை? அவர் பார்த்துக்குவார், சமாதானத்தை தருவார், அவர் சாப்பாடு கொடுப்பார், அவர் தண்ணீர் கொடுப்பார், அவர் பாதுகாவலை கொடுப்பார், அவர் தூங்க செய்வார், அவர் விழிக்க பண்ணுவார். நமக்கு என்ன கவலை? மேய்ப்பன் நம்மோட இருக்கும்போது ஒரு கவலையும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவன் என்ன செய்வானா? தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுவான். இன்னைக்கு உங்க பேரெல்லாம் ஏசாமிக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? என் பெயர் ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் என்னைய வாலி பிராயத்தில் கூப்பிட்டாரு. ஆனா புரிஞ்சிக்க தெரியல. என்ன நீ என்ன பண்ற, உனக்கு என்ன அழைப்பு, மரியாதையை போய் சண்டே கிளாஸ் எடுனாரு. ஆனா அது கொடுத்தது சொன்னது யாருன்னு தெரியல, அது சொல்லித்தர ஆளும் இல்லை. அதனால தான் பல காலங்கள் வீணா போயிடுச்சு. அப்போ நம்ம பார்க்கும்போது பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே நடத்தி கொண்டு போகிறான். தன்னுடைய ஆடுகளெல்லாம் வெளியே விட்ட பிறகு என்ன செய்வானா? அவைகளுக்கு முன்பாக நடந்து செல்லுவான். அவருக்கு கவலை கிடையாது, நான் முன்னாடி போறேன், இந்த ஆடுகள் பின்னாடி தான் வந்து ஆகும். ஏன்னா அந்நியர் சத்தம் அதுக்கு தெரியாது. அது பேர் நான் தான் வச்ச ஒரு பேர். ஒருவேளை என்னென்னமோ பேர் வைக்கிறாங்கல்ல, டாக் வைக்கிறாங்கல்ல, இந்த ஜானின்னு வைக்கிறாங்க. அந்த ஜானிங்கிறது ஒரு மனுஷனுடைய பேர், ஆனால் வைக்கிறாங்க பாருங்க. அப்படி தானே பப்பின்னு வைப்பாங்க, இல்லைன்னா பிளாக்கின்னு வைக்கிறாங்க, கற்பாந்தா பிளாக்கின்னு வைக்கிறாங்க. அது மாதிரி ஒயிட்டிஸ் நோய் என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க பாருங்க. அப்போ அவங்க வீட்டில் என்ன பேர் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும். இவங்க வெளியே போய் கூப்பிட்டு கத்தி கூப்பிட்டா தான் தெரியும். இன்னொருத்தனும் அதே மாதிரி கூப்பிடுவான். அதனால் அது ஓடி போவாது. அது என்ன செய்யும்? தெரியும், அதுக்கு ஸ்மெல் பண்ண தெரியும். இவன் எஜமான் கிடையாது, இவன் கூப்பிடுறான், இவன் திட்டு பையனாக இருக்குன்னு சொல்லிட்டு போவான். அப்போ அந்த நாய்க்கு அந்த அறிவு இருந்தா, ஆடுகளுக்கு அந்த அறிவு இருந்தா நமக்கு எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்களா? இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் முன் சில பின்னாடி போகலாம் இருப்போம். நானே பார்த்துக்கிற ஆண்டவரைன்னு சொல்லி முடிச்ச காலம் போதும். ஆண்டவர் என்னை நடத்திட்டோம், நான் அவர் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு, என்னை அருமையாய் நடத்துவான்னு சொல்லி நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக சூப்பராக நடக்கும். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவன், இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான்
இந்த வார்த்தையை பார்த்திருக்கிறோம். நாளை முதல் சில நாட்கள் வரைக்கும் நாங்கள் இவைகளை பார்க்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தருவீர் என்று நம்புகிறேன். சொல்லிக் கொடுங்க, கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இன்று இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன், இயேசு தன்னுடைய ஆடுகளுக்காக மரித்தவர், அவரே உயிர்த்தெழுந்தவர், அவர் தேவனால் உயிர்த்தெழ வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆவியான தேவனா இருக்கிறார், இன்னைக்கும் வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசுறார், இன்னைக்கும் கண்ணீரோட இருக்கிறார். இதையெல்லாம் புரிய வச்சு என் பாவத்தினால இந்த ஆண்டவருடைய சரீரம் காயப்படலாமா, ஆத்துமா, அவருடைய ஆத்துமா வேதனைப்படலாமான்னு சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நாங்கள் நினைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வழியில் நடக்க கிருபை தாங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் எங்கே இருக்கணும் அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருப்பான், எனக்கு வேலை செய்கிறவன், என்னை சேவிக்கிறவன், கர்த்தரை தொழுது கொள்கிறதே சேவிக்கிறதான், அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்றதே அது ஒரு ஊழியர்தான். இப்படிப்பட்ட காரியத்தை யார் செய்யறாங்களோ நான் இருக்கிற இடத்துல அவனும் இருப்பான். என் பிதாவின் வாசஸ்தலத்துல ஒரு வாசஸ்தலத்தை கட்டி அவனை கூட்டிட்டு போய் சந்தோஷமாய் வைத்திருப்பேன் ஆண்டவர் நீங்க சொல்றீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதமெல்லாம் ஒருத்தராகிலும் பட்டினி, பசி, பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. பஞ்சம் பசியில வாடக்கூடாது ஆண்டவரே. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்கள் மூடும், ஆனா உண்மையில என்னுடைய மகிமை விளங்குன்னு சொன்னீங்க. அந்த மகிமையினால ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனிப்பட்ட நபர்களுக்குள்ள இருக்க குறைவுகளை மாத்துங்கப்பா. நிறைவை தாங்க, நிறைவை தாங்க. உங்களுக்குள் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, உங்களுக்குள்ள எவ்வளவு வேணும் வறுமையோ தரித்திரமோ சாபங்களோ இல்ல ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. ஒவ்வொரு நாளும் திருப்தி நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தான். யாருக்கெல்லாம் சரீரத்துல பலவீனம் இருக்குதோ, சுகவீனம் இருக்குதோ, அவைகளை கடிந்து அப்புறப்படுத்தி சொல்லிக்கிறோம். எல்லா மூட்டு வலிகள், தகப்பனே எலும்புல இருக்கிற வலிகள், ஆண்டவரே காலையில எழும்பும் போது வருகிற வலிகள், அடே கரங்கள் விரல்கள்ல இருக்கிற ஜாயின்ஸ்ல இருக்கிற பெயின் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. காண்டா மிருகத்து கொத்த பலத்தோடு கூட, கழுகு கொப்பால இளமையோடு கூட, ஒவ்வொரு நாளும் மான்களின் கால்களை போல் ஆண்டவரே உயர் ஸ்தலங்களில் எங்களை நடத்த நீர் கரம் பிடித்திருக்கும் போது உங்களை நோக்கி பார்த்து ஓடி வருகிறதுக்கு கிருபை கொடுங்க. உங்களை மூடி மறைத்து சட்டைகளின் நிலையில் சுமந்து சென்று, எங்கள் குடும்பத்தினரை சுமந்து சென்று வழுவாதுபடி காத்து, ஆயுசை கேட்டால் தீர்க்காயுசை கொடுக்கிற தீர்க்காயுசு காலங்களை ஒவ்வொருவருக்கும் பெருக்க பண்ணி உங்களுடைய வருகைக்காய் உழைக்க பண்ணுவீராக. திரளாத்துமாக்களை நாங்கள் சேகரிக்க உன் பக்கம் இழுத்துக்கொள்ள கிருபைத்தார். நான் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்குமோன்னு சொன்னீங்க. அப்ப அந்த உயர்த்தப்பட்ட உண்மை பார்க்கிறவங்க அத்தனை பேரையும் நீர் இழுத்துக்கொள்வேன்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி எங்க மூலமா ஏசப்பா உங்களை பார்க்கவும், அவளை எல்லாரையும் நீர் இழுத்துக்கொள்ளவும் எங்களை கருவிகளாக பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, எல்லாவித நன்மைகளால் நிரப்புங்க, தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.